இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதர்களாக பிறந்தவர்களை, அதாவது மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து மறைந்தவர்களை தெய்வமாக எண்ணி வழிபடலாமா? இது சரிதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த மகா பெரிவா பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வர்றது. அனுஷத்தன்னைக்கு பூஜை பண்றோம்னு சொல்றா, வியாழக்கிழமை பெரிவா பூஜை பண்றோங்கிறா, அதுக்கு ஒரு அஷ்டோத்திரம்லாம் கூட வச்சுட்டு இருக்கா, பூஜா விதானம்லாம் வச்சுட்டு பெரிவா பூஜையை பண்ணிட்டு இருக்காளே. பெரியவா அப்படிங்கிறது ஒரு மகான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரியவா ஒரு வாழ்ந்து முடித்த மகான், நம் கண்ணெதிரே வாழ்ந்த மகான். அவரை மகானாக எண்ணி வழிபட வேண்டும். அதாவது வழிபடுறது அப்படின்னு சொல்றதை விட அவர் சொன்ன கருத்துக்களைத்தானே பின்பற்ற வேண்டும். அதனை விடுத்து ஆண்டவனாக பாவித்து அவர்களை வழிபடலாமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. அதாவது வேதம் எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நவோ நவோ பவதி ஜாயமானோன்னாம் சொல்லி அந்த வேத லைன் ஆனது வர்றது. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா, புதிதாக இந்த உலகத்திலே எப்பொழுது தேவையோ அந்த நேரத்திலே இறைவனினுடைய சொரூபமாகவே மனிதர்கள் அவதரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கான பொருள். நம்ம அவதார புருஷன் சொன்ன ஏதோ தசாவதாரம் மட்டும்தான் இருக்குன்னு எடுத்துக்க கூடாது. பெருமாளினுடைய அவதாரத்திலே பார்த்தோம்னா தசாவதாரம் தான் இருக்குங்கிறத யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. இதற்கும் மேற்பட்டு நிறைய அவதாரங்களை பெருமாள் எடுத்திருக்கிறார். அதிலே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த 10 அவதாரங்களை மட்டும் ஒரு டார்வின்ஸ் தியரி அடிப்படையில் அதை வச்சிருக்கான்னு சொல்றான். அது என்ன தியரிங்கிறதுலாம் நம்ம அப்புறம் ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம். ஆக ஒவ்வொரு நேரத்திலுமே இறைவன் மனிதனினுடைய வடிவிலே தோன்றி கொண்டுதான் இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியிலே யாருக்கு என்ன தேவையோ அதனை வழிகாட்டுகின்ற விதமாக மனிதர்களாகவே இறைவன் தோன்றி கொண்டிருக்கிறார், அவதரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதற்கான பொருள். இதனை எல்லா மதங்களுமே ஏற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். கௌதம புத்தராகட்டும், அல்லது வர்த்தமான மகாவீரராகட்டும், அல்லது இயேசு கிறிஸ்து ஆகட்டும், அல்லது நபிகள் நாயகம் ஆகட்டும், அல்லது நம்முடைய இப்போ மகாபெரிவா ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், ராகவேந்திர சுவாமி ஆகட்டும், இப்படி நம்முடைய இதிலே இன்னும் சமீப காலத்தில் பார்த்தோம்னா நம்ம ரமண மகரிஷி ஆகட்டும் அல்லது ஞானானந்தர் ஆகட்டும், இப்படி எல்லோரையுமே நாம் ஒரு இறைவனாகவே பார்த்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா. ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இது போன்ற தோன்றல்கள், அவதாரங்கள் என்பது உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. இவர்களை இறைவனாக கண்டிப்பாக வழிபட வேண்டும், அதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. இது எப்படி சார் அப்படின்னு சொன்னா, இதுக்கான பேசிக் தியரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார் தெரியுமா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருப்பார். எனக்குள்ளாக இறை சக்தி என்பது இருக்கிறது, எல்லா மனிதர்களிடத்திலேயுமே அந்த இறை சக்தி என்பது இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்றார் இல்லையா. நமக்குள்ளும் இறை சக்தி என்பது உண்டு. ஆனால் இது போன்ற மகான்கள் மத்தியில பார்த்தோம்னா அவர்களுக்கு அந்த அந்தராத்மா என்பது, அதாவது அவர்களுக்கு தான் தனது என்கின்ற ஆசை இல்லாமல் அவர்கள் முழுக்க அந்த இறைவனினுடைய, அதாவது பரமாத்மா மட்டும்தான் அவர்கிட்ட பார்த்தோம்னா அதிகமாக இடம் பிடித்திருக்கும். இது போன்ற அவதாரங்கள் என்றுமே தங்களை தாங்களே கடவுள் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நீ வழிபடு, நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி எந்த மகானுமே இதுவரை சொன்னதே இல்லை என்பதுதான் நிஜம். அப்படி சொல்பவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மகான்களாக இருக்க முடியாது. அவர்களிடத்திலே தெய்வ சாநித்தியம் என்பது இருக்காது. நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே, அதாவது தசாவதாரத்திலே எடுத்தோம்னா ராமபிரானுடைய அவதாரங்கிறது நமக்கு தெரியுமா. ராமர் அப்படியே ஒரு மனிதனாகவே வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவானோ அதே மாதிரி இந்த உலகத்திலே நம்மிடையே வாழ்ந்து முடித்தவர் தானே அவர். அந்த யுகத்திலே, திரேதா யுகத்திலே அந்த ராமனாக வாழ்ந்து காட்டினார். மனிதனாக அந்த யுகத்திலே வாழ்ந்திருந்தாலும் யுகங்களை கடந்து தெய்வமாக நிற்கிறார் அல்லவா. அதே மாதிரிதான் அடுத்து வரக்கூடிய துவாபர யுகத்தில் பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீ கிருஷ்ணன் கூட அந்த துரியோதனன் கூடயும் வாழ்ந்திருக்கிறார், அர்ஜுனன் கூடயும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார். இவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார் தானே.
அத்தனை சக்தி வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மனை அருகிலேயே இருந்து கூட இவர்தான் தெய்வம் என்பதை உணர முடியாமல் போய்விட்டதல்லவா? யாருக்கு? துரியோதனனுக்கு. அவன் உணரவே இல்லையே. இப்படி நம்மிடையே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களும் தெய்வ மூர்த்தங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவாக தோன்றினார். அதே மாதிரிதான் இந்த கலியுகத்திலே பார்த்தாலும் ஆங்காங்கே இறைவனினுடைய ஸ்வரூபமாகவே மனிதர்கள் தோன்றி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தர்மத்தினை காப்பாற்றி நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிமுறைப்படுத்துகிறார்கள் அல்லவா? அவர்களையும் இறை ஸ்வரூபமாக அந்த இறைவனுடைய வழிபாட்டினை எப்படியெல்லாம் மேற்கொள்வோமோ அதே போல்தான் அவர்களையும் வழிபட வேண்டியது. அவர்கள் வேறு, இறைவன் வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.